நம்ம கமர்ஷியல் வேல்யூ பிரகாரம் பார்த்தா டைமண்ட் வந்து விலை ஜாஸ்தி ரூபியை விட. ஆனால் டைமண்ட் வந்து எங்களோட பார்வையில், ஜோதிஷனோட பார்வையில் அதுவும் ஒரு கல், அவ்வளோதான். அப்போ அந்த ராஜ கிரகத்தோட கல் தான் ரூபி. அப்போ ஒருத்தருக்கு வந்து பல காரணங்கள்னால நாங்கள் மினிமம் இவ்வளோ போடணுங்கிற கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. ஜி, கல் அணிகிறத பற்றி கேட்குறேன். கல் அணிகிறது வந்து அந்த கல்லோட நிறத்தை வச்சா இல்லை அதனுடைய தன்மைகள், அதனுடைய செயல்பாட்டை வச்சு அணியணுங்களா? ஓகே, பியூட்டிஃபுல் கொஷின். வெரி குட், வெரி குட். அதாவது ஜி, நிறமும் ஒரு ஃபேக்டர் தான், நான் மறுக்கல. சரிங்க. ஆனால் நிறம் அப்படின்னா இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த நவரத்னங்களில் வரக்கூடிய கற்களை ஒத்த நிறம் கொண்ட வேறு சில இயற்கை கற்களும் உள்ளன இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மாணிக்கம் கல், கார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன், அந்த கல்லோடையும் ஒத்து போகும். ஆனால் ரூபி பண்ணக்கூடிய வேலையை கார்னெட் பண்ணாது. கலர் மட்டும் ஒத்து போங்கிறீங்க. கலர் மட்டும்தான் ஒத்து போகும், தன்மை இருக்காது. தன்மை கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் கார்னெட் செய்யக்கூடிய வேலையையும் சேர்த்து ரூபி செய்யும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி. இப்போ ரூபி பண்ணக்கூடியதை கார்னெட்னால பண்ண முடியாது, ஆனால் கார்னெட் செய்யக்கூடிய வேலையையும் சேர்த்து ரூபி செய்யும். ஒரு கல்லே ரெண்டு வேலை செய்யும், பல வேலைகளும் பல வேலை செய்யும். அதாவது இந்த கலர் தெரப்பி அப்படின்னு வரும்பொழுது என்ன கலர் தெரப்பி, நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ ரூபி மட்டும் எடுத்துக்கலாம். சரி, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரூபிங்கிறது வந்து சிகப்பு நிறத்தில், அதாவது பீஜன் பிளட்னு சொல்லுவோம். புறாவோட ரத்தம் வந்து ஒரு பெக்யூலியர் கலரில் இருக்கும், ரைட்டா? மனித ரத்தம் வந்து ரத்தம் வரும்பொழுது சிகப்பாகவும் அது வந்து காய்ந்தோ உறைந்தோ போகும்பொழுது கரிய நிறத்துக்கு மாறிடும். ஆனால் பீஜன் பிளட் வந்து ரத்தமாகவே தான் இருக்கும், உறைஞ்சால் கூட. நீங்கள் சொல்லிதே தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த புறாவோட ரத்தம். அதனால தான் இந்த பர்மான்னு இருக்கக்கூடிய கண்ட்ரியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரூபி தான் உலகத்திலேயே புகழ்பெற்ற ரூபி. அங்கே வந்து கலர் அண்டு கிளாரிட்டி சூப்பர்பாக இருக்கும். இந்த ரூபிங்கிற கல் மாத்திரம் இங்கேருந்து ஒரு 25 மீட்டர் தூரமாக தள்ளி வச்சால் கூட அது மேலே வந்து லைட் அடித்தா நம்ம கண்ணுக்கு அந்த சிகப்பாக ஒரு சின்ன லைட் எரியிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. சரியா? இது வந்து ரூபி. இப்போது அந்த ரூபியோட கலர் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தால் அது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு மைல்டு அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ராரெட் லைட்டை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம உடம்புக்கு. ஆமாம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் இங்கே அடிபட்டுருச்சு, கொஞ்சம் வீங்கி இருக்குன்னா ஒரு டோம் மாதிரி ஒரு லைட் வைப்பாங்க, இன்ஃப்ராரெட் லைட் பார்க்குறோம் இல்லையா? அது என்ன ஆகும், அந்த ரத்தத்தை, உறைந்த ரத்தத்தை சூடாக்கி கிராக் பண்ணி அதை ஓட விட்டுரும். அப்போ அந்த வீக்கம் கிராஜுவலாக குறையும். அது இன்ஃப்ராரெட் லைட்டோட ஒரு எஃபெக்ட். அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கார்னெட்டும் கொடுக்கும், ரூபியும் ரெண்டுமே கொடுக்கும். ஆமாம். ஆனால் ரூபியோட வைப்ரேஷன்ஸ் வந்து கார்னெட்டால கொடுக்க முடியாது, ரைட்டா? உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையா ஜனங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரூபியை ஊசி மாதிரி பண்ணி கார்னெட் கல்லில் இப்படி வச்சு தேய்ச்சோம்னாக்கா கார்னெட்டை கட் பண்ணும், ரூபி கட் பண்ணிடும். ரைட். அதுதான் ஸ்கேல் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்லுவோம், MHO, மோ. அதை வச்சு தான் லேப்ல வந்து ஒரு ஸ்டோனும் உண்மையா இல்லையா அது. ஆமாம், ஒன் ஆஃப் த டெஸ்ட். கார்னெட்டை வந்து ஒரு ஊசி மாதிரி பண்ணி ரூபியில் கோடு போட்டால் அந்த கார்னெட்டோட முனம் அழிங்கிடும், இல்லை கார்னெட் ஊசி உடஞ்சிரும். ரூபியை கட் பண்ண முடியாது. ரூபியை எல்லோ சஃபேர் கட் பண்ணும், எல்லோ சஃபேரை ப்ளூ சஃபேர் கட் பண்ணும், ப்ளூ சஃபேரை டைமண்ட் கட் பண்ணும். டைமண்டை எதுவுமே கட் பண்ண முடியும். அதுதான் பெரிய விஷயம். டைமண்ட் தான் கட் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா டைமண்ட் இஸ் அன் எலமெண்ட்னா வேறு எதுவுமே கலக்காதது.
கார்பன், பியோர் கார்பன். அந்த கார்பன் வந்து அமுங்கி இட் ஹாஸ் பிகம் டிரான்ஸ்பேரண்ட். அதனால வைரம் அதான் வைரம் பாஞ்ச கட்டன்ஸ் அப்படிங்கிறது. ரைட்டா? இதே ரூபியில் வந்து குரோமிக் ஆக்சைடு ஜாஸ்தி. ரைட்டா? ஒரு கல்லுலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதே வந்து ப்ளூ சஃபேரில் ஃபெரஸ் அண்ட் ஃபெரிக் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ வருது. ஸோ எல்லாமே வந்து ஒரு காம்போசிஷன், மாலிகுலர் ஸ்டேட். பட் டைமண்ட் மட்டும்தான் எலமெண்ட், ஒன்றுமே கிடையாது. சரியா? ஓகே, டைமண்ட் தான் கட் பண்ணும். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, டைமண்ட் எதுவுமே கட் பண்ண முடியாது அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி வந்து அதை பாலிஷ் பண்ணுங்க? டைமண்ட் தான் கட் பண்ணும். ஸோ கலர் தெரப்பி அப்படிங்கிறது வந்து பொதுவான ப்ராப்பர்ட்டி, பொதுவான குணம், இயல்பு. ஸோ ஒரு சிவப்பு நிறம் என்னெல்லாம் பண்ணுமோ அதை சிவப்பு நிற ஆடையும் செய்யும், சிவப்பு நிற கல்லும் செய்யும், சிகப்பு நிற கல்லும் செய்யும், சிகப்பு நிற கண்ணாடியும் செய்யும். ஆனால் ரூபி, மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய சூரியனின் அதிபதியாக, சூரியன் அதிபதி. ஆமா, சூரியனோட கல். சிம்மராசிக்கு தானே நம்ம ரூபி சொல்றோம். சூரியனோட கல் அது ரொம்ப சூடான கல், ரொம்ப பவர்ஃபுல் கல் சூரியன். ஒருத்தரோட ஜாதகத்துல, அதாவது நவ கிரகங்கள்லயே ராஜ கிரகம் சூரியன், அது கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த ராஜ கிரகத்தோட கல்லு தான் ரூபி. நம்ம கமர்ஷியல் வேல்யூ பிரகாரம் பார்த்தா டைமண்ட் வந்து விலை ஜாஸ்தி ரூபியை விட. ஆனால் டைமண்ட் வந்து எங்களோட பார்வையில், ஜோதிஷனோட பார்வையில் அதுவும் ஒரு கல், அவ்வளோதான். ரூபியும் கல் தான், அது கல் தான். ஆனால் ரூபிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதாவது நமக்கு இதில் ஜோதிஷ அடிப்படை புரியுறதா? ஸோ அந்த ரூபியோட வைப்ரேஷன், ரூபியோட தனித்தன்மை, அதுதான் ரூபியை போட்டுக்கணும்னு சொல்கிறோம். ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகஸ்தனுக்கு, அப்பா உனக்கு வந்து நீ ரூபி போட்டுக்கணும், இந்த ரூபி போட்டுண்டா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஜோதிஷம் பார்த்து, நம்ம ஜோதிஷம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு தோணக்கூடிய அந்த உள்ளுணர்வு, அப்புறம் கால்குலேஷன், அப்புறம் அந்த கிரக அமைப்புகள், அவனுடைய லக்னம் எப்படி இருக்கு, அவனுடைய சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடம் எப்படி இருக்கு, அவனுடைய கர்மஸ்தானம் தசாம்சம் எப்படி இருக்கு, அவருடைய ருணரோக சத்ருஸ்தானம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் காம்ப்ரஹென்சிவாக எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவருக்கு எந்த கல் உகந்ததுன்னு சொல்லும் பொழுது அது ரூபியாக இருந்தால் அந்த ரூபி செய்யக்கூடிய வேலையை வேற சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்லும் செய்ய முடியாது. அதாவது இயற்கையான ஸ்டோன். அதாவது புரியுது. கல்லுன்னு சொல்றது இயற்கையான ஸ்டோன், ப்ரெஷியஸோ செமி ப்ரெஷியஸோ. ஸோ ரூபிக்கு மாற்று ரூபி தான். அந்த கல்லில் வேணா சின்ன கல் பெரிய கல் போட்டுக்கலாம், சைஸ் வித்தியாசம் வரலாங்க. கேரட் அது. ஆமாம், அதுவுமே மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. மினிமம், குறைந்தபட்சம் இவ்வளோ போடணும்னா அது போடணும். ஓ சரி. எவ்வளோ மினிமம் இந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவீங்க? கல்லோட சைஸா கேரட்டுங்களா? கல்லோட கேரட் வெயிட்டேஜ். வெயிட் அதுதான் மினிமம் ஒரு வெயிட் இருக்குது, அது கீழே போடக்கூடாது. அதுதான். அதாவது போடக்கூடாதுங்கிறது வந்து ஜோதிஷ சாஸ்திரம். அதுதான் கேட்குறேங்க. பட் நான் போடுவேன், என்ன ஆகும்னாக்கா, இப்போ ஒரு புல்லட்டுக்கு போய் டிவிஎஸ் 50 இன்ஜினை வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆகிடும், தட்டு மாதிரி போகும். ஆனால் அந்த புல்லட்டுக்கான அந்த கம்பீரமோ லட்சணமோ அந்த பவரோ இருக்குமோ? இருக்காது. அந்த மாதிரி அண்டர் பவர்டு, ஓவர் பவர்டு. ஓகே, அப்போ ஒருத்தருக்கு வந்து பல காரணங்கள்னால நாங்கள் மினிமம் இவ்வளோ போடணுங்கிற கன்க்ளூஷனுக்கு வருவீங்க.